எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஹீரோ பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? ஜான் ரொம்ப நேர்மையான மனுஷன். தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வார். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார். மூட நம்பிக்கையை வெறுப்பவர். கடவுள் இருக்குன்னு நம்புவார், அவ்வளோதான். மற்றபடி கடவுளுக்குன்னு எதுவும் செய்ய மாட்டார். சர்ச்சுக்கும் போக மாட்டார். என்னப்பா ஜான், என்ன பண்ணுற? கிறிஸ்மஸ்லாம் வருது. அப்பா உனக்கு காசு தரேன். ஃப்ரீயாக இருக்கிறப்பயே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடு. ட்ரெஸ் எடுக்கிறேன்ப்பா, ஆனால் கிறிஸ்மஸ்க்கெலாம் எடுக்க போகிறதில்ல. அவர் பர்த்டேக்கு நான் புது ட்ரெஸ் போடணுன்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா. என்னமோ பண்ணு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒழுங்காக எங்களோட சர்ச்சுக்கு வா. அப்பா, நான் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போகிறவனா இருந்தால் பரவாயில்ல. இந்த திருவிழா கிறிஸ்தவனாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா. அதே போல் எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தெல்லாம் என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டே ஜான், நம்ம நல்ல புரிதலோடு தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம். நம்ம பாவத்தோடு மறித்தோன்னா நரகத்துக்கு தான் போவோம். நம்ம பரலோகம் போகணுன்னா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறித்தார். அவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பினோன்னா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம பரலோகத்துக்கும் போக முடியும். நம்மளை இந்த பாவத்திலேருந்து மீட்க பிறந்திருக்காருன்னு நினச்சி பார்த்து தான் நம்ம இந்த கிறிஸ்மஸே கொண்டாடுறோம். அப்பா, இந்த பரலோகம் நரகத்தை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சும்மா இதை பற்றி பேசி உங்கள் டைமை மட்டும் இல்லாமல் என் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனுக்கு கடவுளை பற்றி நல்லதாக சொல்லி தானே வளர்த்தோம். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இப்படி போயிட்டானு. இது எப்படி ஆச்சு? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? டேய், நீங்கள்லாம் இந்த வயசில் கடவுள் பக்தியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள்லாம் எப்படி தான் வாழ்க்கையில் உருப்பிட போகிறீங்களோ? அங்கிள், நாங்கள் உருப்புறதையும் கடவுள் பக்தியையும் ஏன் சம்மதப்படுத்துகிறீங்க? நாங்கள் படித்தா பாஸ் ஆக போகிறோம், வேலைக்கு போக போகிறோம். இதில் எங்கே கடவுள் நடுவில் வந்துட்டார்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் பையன் எங்கள் கூட ஃப்ரெண்டாகவே இருக்கான். இயேசுவே, என் பையனை இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் மேலே நம்பிக்கை உள்ளவனா மாற்றிடுங்க. உங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு நான் எப்படி படிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரிய மாட்டேங்குது. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா மட்டும் ஏன் இவ்வளோ கவலைப்படுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஜான், உனக்கு ஏன் கடவுள்னா இவ்வளோ வெறுப்பு? நானும் கோயிலுக்கெல்லாம் அவ்வளோவா போக மாட்டேன். அம்மா அப்பாக்காக எப்பயாச்சும் போயிட்டு வருவேன். ஆனால் நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறியே. டேய், நான் எது செஞ்சாலும் லாஜிக்காக தான் செய்வேன். இதுவரை அந்த கடவுளை நீ நேரில் பார்த்துருக்கியா? ஏதோ ஒரு புக்கில் கடவுளை பற்றி சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை போய் நம்பிட்டு இருக்காங்க எல்லாரும். டேய், அவன் தான் அந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே கடுப்பாறான்ல, அந்த டாப்பிக்கை மாற்றேன்டா. சரி, அதை விடு. நம்ம கூட ஸ்கூலில் படித்தானே டான், அவனை ஞாபகம் இருக்கா? யார்? தனப்பாலா? ஆமாம், அவனையே அவன் டானுன்னு கூப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன? அவன் குடிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். எப்போ செத்து போக போகிறானே தெரில. நேரங்காலம் தெரியாமே குடிச்சிக்கிட்டு இருக்கான்ப்பா. அப்படியா? சரி வா, அவனை போய் பார்த்துட்டு வருவோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எங்கே அந்த பாட்டில்? இதில் 2 சொட்டு இருக்குது, இதில் 2 சொட்டு, இதில் என்னடா ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இதில் ஒரு சொட்டு. ஒரு முடி வந்துருச்சு. நம்ம தான் எதையே வேஸ்ட் பண்ணதே இல்லையா? என்னடா அவன் இப்படி வீடு ஃபுல்லாக பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்கான்? டே தானே, பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? எப்படா இருக்க? அப்புறம் என்ன பார்க்கணும்னு நினச்சி வந்திருக்க? என்ன நீ குடிக்க கற்றுக்கிட்டியா? ரைட்டு. டேய், நான் இல்லைடா ஜானு, அவன் அங்கே இருக்கான். தெரியும்டா, சும்மா செக் பண்ணண்டா. டேய், எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைடா. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்க்க வந்தேன் தனப்பால். இதே தனப்பாலா? கால் மீ டான். ஓகே டான், ஏன்டா அப்படி வீடு ஃபுல்லாக பாட்டில் அடுக்கி வச்சுருக்க? அது வந்துடாச்சானே, எங்கள் அப்பா வீட்டுக்கு அதான் பண்ணுன்னு சொன்னார். சரி, அதான் என்னால் முடிஞ்சது பண்ணுவோமேன்னு சொல்லி வீடு பூரா பாட்டில் அடிக்க வச்சுக்கிறேன்.
டேய் இப்படியே குடிச்சு உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத. லைஃப்னா என்ன ஜான் சொல்லு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு வாழ்றன்னு உனக்கு தெரியுமா? வந்துட்டேன் என்னை கேட்குறதுக்கு. உங்கள் அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியாடா? நீ ஏன்டா எங்கள் அம்மா அப்பா பற்றிலாம் யோசிக்கிற? அவங்க லைஃப் அவங்க வாழ்கிறாங்க, என் லைஃப்பை நான் வாழ்கிறேன். நாளைக்கு மேரேஜ் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஒய்ஃப் பிள்ளைய பாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஜாலியாக குடித்தோமா அப்படியே போயிடணும். ஓ, நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஜானு, உனக்கு என்னடா ஆச்சு? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா பற்றி யோசிக்க சொன்னேன், இப்போ ஏன் நல்லதுக்குன்னு சொல்கிற? குடிச்ச நானே ஸ்டடியாக இருக்கேன், நீ ஏன்டா மாற்றி மாற்றி பேசுகிற? டே ஜான், வாடா நம்ம கிளம்புவோம். இப்போ நீ அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுடா. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா. ஓகே ஜான், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது உருப்படியாக பண்ணு. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு இந்த பாட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். டே ஜான், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திடா. என்னடா காலையில் ஏதோ விஷயத்தோட வந்திருக்க? நம்ம டான் இருக்கான்ல, அவன் இப்போ திருந்திட்டான்டா. இப்போ குடிக்கிறத நிறுத்திட்டு சர்ச்சுக்கு போகிறான்டா. இதை என் கண்ணால் பார்த்தேன்டா. என்னடா சொல்கிற? அவன் திருந்தினதே பெரிய ஆச்சரியம். ஆனால் எதுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகிறான் இப்போ? அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. அவனை இயேசு கிறிஸ்து தான் மாற்றிட்டதா சொல்கிறான். அவன் உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொல்கிறான். இவன் எங்கேருந்து இப்படிலாம் பேச கற்றுக்கிறான்? எங்கள் அப்பா கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லும் போதே நான் அவ்வளோ பேச்சு பேசினேன். ஆனால் இவன் என்னடானா உள்ளத்தில் இயேசு பிறந்துட்டாருன்னு சொல்கிறான். வாப்போ என்னன்னு பார்த்துட்டு வருவோம். டேய் டான், என்னடா ஆலய மாறிட்டா? முன்னாடி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் ஜான், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்துட்டாரு. அதனால தான் இந்த மாற்றம். நீ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? லாஸ்ட் டைம் நீ என்னை பார்க்கும்போது நான் எந்த நிலைமையில் இருந்துன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. அதனால தானே இப்போ உன்னை பார்க்க வந்தேன். சரி சரி, நான் குடிச்சு எனக்கே என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் மறுபடியும் ரொம்ப குடிச்சிக்கிட்டே போனேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே நான் ஒரு வெறுமையை உணர்ந்தேன். அதை போக்குறதுக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணேன். நிறைய பொருள்கள் எடுத்துக்கிட்டேன், நிறைய மனுஷங்கிட்ட பேசி பார்த்தேன். என்னால் அந்த எந்த ஒரு விஷயத்தினாலும் எந்த ஒரு பொருள்னாலும் மனுஷங்களாலும் அதை தீர்க்கவே முடியல. அதோட எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு பெரிய தனிமை உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சு. அது என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தது. தனிமையா? அதுக்கு தானடா நாங்கள் எல்லாம் உன்னை பார்க்க வந்தோம். ஆனால் நீ தான் எங்களை வேணான்னு சொல்லிட்ட. ஆமாம் ஜான், என்னால் யாரு கூடயுமே சந்தோஷமாகவே பேச முடியல. அந்த நிலைமையில தான் போன வாரம் ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார். அவர் யாருன்னே தெரில, திடீர்னு என் வீட்டுக்கு வந்தார். என் நிலைமையை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்கிட்ட என்னென்னமோ சொன்னார். ஆனால் அன்றைக்கி இருந்த நிலைமையில் எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னார், இந்த பைபிளை வச்சுக்கோ, நீ தனிமையாக உணரும்போது இதை படிச்சுப்பார், இது உன் கூட பேசணும்னு சொன்னார். என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து அதை படித்து பார்த்தேன். அப்போ தான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அற்புதமா? அது என்ன அற்புதம்? நான் அந்த ஐயா கொடுத்த பைபிளை திறந்தபோது எனக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13ஆம் வசனம் தான் முதல்ல கண்ணில் பட்டுச்சு. அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது, நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொல்லி. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடித்த போதெல்லாம் இறங்கிச்சுன்னா பார்த்துக்கோ. ஏன் நல்லவனை பார்க்க கடவுள் வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன், கெட்டவனை கடவுள் அழிப்பாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு பாவியோட மனசை மாற்றுறதுக்காக கடவுள் வந்தார்னு படிக்கும் பொழுது ரொம்ப புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை இயேசுவே நீங்கள் மாற்றுவீங்களான்னு சொல்லி அவரை நோக்கி நான் கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் என் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமோ ஒரு விடுதலையிலேருந்து உணவும் உண்டாச்சு. அதிலேருந்து இந்த குடிப்பழக்கம் எப்படி என்னை விட்டு போச்சுன்னு எனக்கே தெரியல. இது அற்புதம் தானே ஜான்? உனக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எப்போயாவது மனசில் வந்திருக்கா ஜான்? உண்மையிலே இது அற்புதம் தான் டான். ஆனால் இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஜான், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால உணர முடியுது. அது ஒரு விவரிக்க முடியாத அனுபவம். சின்ன வயசுலேருந்து நீ சர்ச்சுக்கு போகிற, உனக்கு அந்த இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கிற மாதிரி உணர்வு வந்ததே இல்லையா? சரி, நான் வரேன் டான். டே ஜான், என்னாச்சு? ஏன் உடனே கிளம்புற? சரி சரி, இனிமேல் நீ என்னை டான்னு கூப்பிட வேணாம், தனப்பால்னு என் பேரை சொல்லியே கூப்பிடு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஜான், ரொம்ப அமைதியாக இருக்க? இல்லைடா, இயேசு கிறிஸ்துவை பற்றி புதுசாக கேள்விப்பட்ட ஒருத்தனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம்னா ஏன் எனக்குள்ளே இவ்வளோ நாளாக இயேசு கிறிஸ்துவை உணர முடியல? ஜான், நானும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் தான். ஆனால்
இப்போ தனபால் பேசினதை கேட்ட பிறகு எனக்குமே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் நீ வளர்ந்த பிறகு இயேசு கிறிஸ்து இல்லாமலே நல்லவனாக வாழ முடியும்னு நீ வாழ ஆரம்பிச்சிட்ட. அதுவே உனக்குள்ளே பெருமையாக மாறிடுச்சு. இப்போ அந்த பெருமை தான் உன் உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வர முடியாதபடி தடுத்துக்கிட்டு இருக்கு. நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். இப்போவே நான் தாழ்த்தி எல்லா பெருமையையும் விட்டுட்டு நானும் இயேசு கிறிஸ்துவை என் மனசுக்குள்ளே அழைக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து என் மனசுக்குள்ளேயும் பிறந்துட்டார். நானும் இந்த மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன். வரியா? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஜான், சூப்பர்டா. உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு. இந்த கிறிஸ்மஸை அவர் உன்னோட சேர்ந்து சர்ச்சுக்கு போய் கொண்டாடுவார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவும் இந்த முறை ரொம்ப சந்தோஷமாயிடுவார். வா, ட்ரெஸ் எடுக்க போகலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்கிறார். அதனால தான் உலக மக்களின் பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்து நம்மீது வைத்துள்ள அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இன்று அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரின் அன்பை நாம் நம்முடைய உள்ளத்தில் உணர முடியும். அவரின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உண்டு பண்ணும். இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையும் மாற்ற நீங்களும் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை அழைத்தால் புதிய திருப்பங்களை நீங்களும் காணலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.